என்ன வக்கீல் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் போல, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாம இந்த ஊர்ல என்ன நடக்க போகுது? என்ன இங்க நிக்கிற? இல்ல சும்மாதான் கொஞ்சம் பாரத்தை இறக்கலாமேன்னு. வக்கீலு, ஊர்க்காரங்கெல்லாம் டாய்லெட் கட்டிக்க கார்பரேஷன்ல அனுமதி வாங்கி தரேன். உன் வீட்டுல ஒரு டாய்லெட்டை கட்டிக்கலாம்ல வக்கீலு? அனுமதி எல்லாம் கிடைச்சாச்சு, ஆனா இந்த சுகம் கிடைக்காதுல்ல, அதனாலதான் இப்படி. போன முறை மணிமாறனை சிறுத்தை அடிச்சதும் இந்த மாதிரி ஒரு புதருக்குள்ள இருந்துதான். சிறுத்தை கூட என்ன பார்த்துதானா பரிதாபப்பட்டு விட்டுரும். ஒருவேளை அதுக்கு நான் தான் தேவைன்னா புடிச்சிட்டு போட்டோம், விட்டுருங்க. நீ ஏதோ மாய மருந்து கண்டுபிடிக்க போறியாமே? அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டாளா? ஏன் சிரிக்கிற? என்கிட்ட போய் சொன்னியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இந்த விஷயத்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தண்டவரை போய் சொல்ற? இதை எல்லார்கிட்டையும் சொன்னா மருந்து வேலை செய்யாது. நம்ம 2 பேர் தவிர இந்த விஷயத்த வேற யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. ஆளுதான் வளர்ந்துருக்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லை. சரி விடு, இனிமே இந்த விஷயமா யாருக்கிட்டையும் பேசாம இருந்தா போதும். மயிலெண்ண விற்க வாசன் கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கேன். அவரும் உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. சுத்தமா இருக்கிற மூலிகையில இருந்து தான் இந்த மருந்தை தயார் பண்ண முடியுமா? அதுவும் பொண்ணுங்க ஒரு நிமிஷம் கூட மனசுல நினைக்காம 30 நாள் தவா இருந்தாதான் இந்த மருந்தை செய்ய முடியுமா? மருந்து உனக்கு கிடைச்சதும் நம்ம 2 பேர் பேசின மாதிரி நடந்துக்குவே இல்ல. மருந்து உன் கைக்கு கிடைச்சதும் என்ன நட்டாத்துல விட்டுற மாட்டேல்ல? எல்லாமலை இறைவனுக்கு சோத்திரம். ரொம்ப அக்கறையா தான் ப்ரே பண்ற. நடந்து வரீங்க, வண்டியில உட்காருங்க, நான் போற வழியில விட்டுடுறேன். வேண்டாம், நான் பொடியும் நடையா போயிடுவேன். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஃபாதர், வேற மருத்துவ சந்தை பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா பிரச்சனை எதுவும் வராது. அது சரி, விஷயம் அந்த அளவுக்கு வந்தாச்சா? உன் அப்பா கிட்ட பேசுறேன். எனக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்ச. வேண்டாம் வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. வண்டி ஓட்டுறதை விட்டுட்டு சம்மட்டி அடிக்கிற வேலைக்கு போனாலும் போவேன்னு நினைக்கிறேன்.